பசி வேறு நகை கழிட்டு பார்த்தா அங்கே என்ன விதமான அப்புறம் நல்லா இருக்கியா அது இழைச்சிட்ட என்னப்பா உடம்பு கவனி சாப்பிடலையா சாப்பிட்டேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் போதுமானாங்க வாட்சிங்க நம்ம ஊருக்கு வந்து ஒரு அமைப்பு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம் நம்ம சாதாரண அண்ணா கூட பார்த்துக்க மாட்டாங்க என்ன சொல்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு இருக்கீங்களா சரி நம்ம ஊருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஆமாம் கொண்டு வந்து அவங்க உயிர் உள்ள காலத்தில் நடக்கலையே வாங்க பார்த்துட்டு வாங்க நாளைக்கு தான் லக்கு அதான் நல்லா இருக்கியா என்ன சொல்லி வரலையே மெனக்கெட்டு பத்திரிக்கை நம்ம கடையில் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அக்கா வந்து நான் கூட அக்கா வந்து அவ்வளோ பாசமாக வைங்க வந்து வச்சுருக்காங்க சரி தர ஆகணும்னு இல்லை நல்லா இருக்கீங்க இல்லை வண்டி போட்டலாம் வாங்கண்ணே அங்கே நிற்கிது வண்டி இது எல்லாமே வண்டியை இங்கே போட்ட நெருக்கடி ஆயிரம் அப்படின்னா எல்லாத்தையும் நிப்பாட்ட விடலை இல்லை இங்கே மெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் வேலை பார்க்க மட்டும்தான் வண்டினா வாங்க சட்டம்லாம் போட்டுக்குங்க இந்த அப்படி ஓரமாக போட்டு போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் சார் ஆமாம் அங்கே இருக்குது வண்டி அங்கே போட்டு லாஸ்ட்டில் போட்டுருக்கு இப்போ நீங்கள் உள்ளே போயிருங்க அடுத்து எடுத்துகிட்டு வரப்போ வாங்க நான் தான் எடுத்து நாலு வந்து சரிப்பா பாருங்க அப்படியே ஓரமாக நிற்கிறேன் அப்படியே நிற்கிறேன் வண்டி போகிறது நேரம் போயிட்டே இருப்பாங்க பாருங்க நல்லா இருக்கீங்களா?
அப்புறம் எங்கே இருக்கீங்க இப்போ? எங்கே இருக்கீங்க இப்போ? திருச்சி கூட தான் இருக்கு. சந்தோஷம். இஸ்தியம் பாருங்க எங்கள் ஊரில் போட்டிருக்காங்க. அதனால சரி அப்படியே வந்து எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். துவா செய்யுங்க. சரிங்க, நீங்கள் துவா செய்யுங்க. நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் உதவி செய்வேன். ஆனால் வந்து இங்கே இஸ்திமாங்கிறது இன்ஷால்லா இங்கே தான் தொடர்ந்து நடத்துகிற மாதிரி அல்லாஹ் தாலா ஒரு கபூல் செய்யணும். இடம் பெரிய இடம், 40 ஏக்கர். பகார்வலின்னு தெரியுமா உங்களுக்கு? வர தெரியாது. அவர் தோட்டம். துவா செய்யுங்க. ஏன் ஜமாத்தோடு வந்தீங்களா? இல்லை, நானும் அத்தாவும் தனியாக தான் வண்டியில் தான் கூட வந்தீங்களா? அத்தா. அக்காவா? சரி, நம்ம ஊர் எந்த ஊர்? அரியமங்கலம். அரியமங்கலம். அரியமங்கலம் வர. சரி, போய் பாதியே போய். எல்லாத்துக்கும் டீ ஃப்ரீயாக போடுறதில்ல. வா. அஸ்லாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நம்ம ஊர் ஜமாத்தா? ஆமாம். தியாகம் இருக்கேன். சாப்பிட்டாவோ? சரி. இப்போ இங்கே வைக்கிறதுக்கு வரீங்களா? வரவில்லை. மனப்பார்வை சரி. அங்கேயே ஆள் வருது. துவா அங்கேயே எல்லாம் கபூல் பண்ணுறேன். எல்லாமே மல்லிகையா? புதுக்கோட்டை ஊர். சொல்லுங்க. புதுக்கோட்டை தாஜ்மஹால்லாம் தெரியுமா உங்களுக்கு? சொந்தம் வச்சுனேன். மாகாம ஒரு கனி எந்த கண்ணிங்களா திண்டுக்கிறது வந்தீங்களா இல்லையா? அப்படிங்களா? நான் லீவ் போட்டால் மொபைலில் அந்த இடத்துக்கு வியாபாரம் பார்க்குறேன். பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து பேசி விடுவேன். அப்புறம் அது ஒன்று கடை வந்து வச்சுருக்குறோம். அதில் எங்கள் பேர் பங்குக்கு அது வியாபாரம் இல்லை. நான் வந்து வீடு எல்லாம் குடும்பம்லாம் ஊரில் அண்ணன் பேங்க் மப்து மாமன் தெரியுமா? ஆமாம் ஆமாம். அவர் மகளுக்கு எங்கள் சகல மகன் கழிச்சு ஆடிச்சுது. அடிமதி கழிப்புலா இப்ராஹிம் கழிப்புலா ஆடிச்சு. 2-3 எனக்கு இந்த கட்டி கொடுத்துட்டேன். ஒன்று 2 வருஷம் ஆகி கட்டி கொடுக்கணும். அதை பார்த்துக்குவாங்க. ஒரு சின்ன பையன் அவனுக்கு இப்போ அப்படியே போட்டு கொண்டு 3 வருஷம் 2 மாதம் ஆச்சு. அவனை கவனிக்க எங்கே போகணுங்க வரணுங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டில் போகிறாங்க. அப்புறம் அது ஒரு சரி. நம்ம வீட்டுக்கு பார்க்குற 3 சென்ட் வர வேண்டியது. அம்மா இருக்காங்க, பக்கம் இருக்காங்க. 4000 வாடகை பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஈடுபட்டுருக்கேன். எனக்கே ஒரு பொண்ணு பார்க்குற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சாப்பாடுக்கு போக்குவரத்து நான் அவனை கவனிக்கிறேங்க. பிரிங்க 3 தான் போடுங்க. ஆமாம். என்ன பண்ணேன், ஒரு ஆள்கிட்ட சொன்னேன் எனக்கு பொண்ணு பார்க்குங்க. அதை நீங்கள் ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்று எத்தவர்களே நம்ம சொல்கிறாரு. அதை ஹராமாக போனாத்தேன் தப்பு. அதெல்லாம் ஒன்று பார்க்குறீங்க இருக்க மாதிரி பேசுகிறாங்க. அது நல்லவனை வச்சு அமைக்க போடும்போது தப்பிக்கணும். அதை அப்படி இப்படி அதை அப்படி இப்படி வீசல் ஆசனம் 11 மணி நிற்க செஞ்சுருக்காங்க. ஒன்று கண்ணி பண்ணி மற்றதெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. கூட உணவு கொடுத்து கண்ணி வச்சுருக்காங்க. இக்கமாக பேசுகிறாங்க காலையில். உங்கள் ஆய்வு நான் ஒன்றும் பேசலை. சரி எந்த பேர் இருந்தாலும் தெரிஞ்சது அவ்வளோதான். நான் ஒரு அஜர்த்து அப்படி தான் 4 பேரில் இந்த கவனிப்பு இல்லை. எங்கள் பாபா பார்க்குவீங்க. ஒரு கல்யாணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்லிடுறேன். அவருக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி மதுரையில் பாருங்கண்ணே. அவர் கவர்மெண்ட் வேலையில் இருந்தார். 20 வருஷம் இருந்தார். அப்துல்லாந்து ஈசு பொண்ணு மகன் ஒன்று
மூத்தாயிட்டாரு. அது முடியாமல் இருக்கப்போ வாத இடத்துல அந்த பொண்ணு தான் வந்துச்சு. அது வர பென்சிலில் பாதி வாங்கிக்கிறது நல்லா கழிவுனாரில் இந்த பையில இருந்து கவனிப்பு இல்லை. அப்போ சொன்னால் நீ சொல்லியே ஒரு கல்யாணம் பண்ணிடு ஒரு வாக்கியத்தேனா அந்த ஊற்றணும். நான் ஒரு 23 வண்டியில் விழுந்துட்டேன். இந்த கையெல்லாம் அடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் சென்று ஒரு இல்லை கொஞ்ச நாள் வாரம் கை கால் இருந்துச்சு. அப்புறம் அதோட பஸ்ஸில் விழுந்தேன். ரெண்டுக்குமே அந்த மனையில் பார்த்துச்சு. கையும் சரியாகிடுது. குளிப்பாட்டு நான் தான் உள்ளூரில் அவர் சும்மா திண்ணாங்க மாமா இருந்தார். ஒரு பயிரில் 4 வருஷம் சரியில்லை. மனைவி மொத்தம் 10 பிள்ளை ஒன்று பொம்பளை கட்டி விட்டாங்க. கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஒரு வருமானம் வந்தா 20 வருஷம் வந்தார். கல்யாணம் பண்ணும்போது 65 85 ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் என்னமோ ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தார். இது டிபார்ட்மெண்ட்டில் அது சம்பளம் எதை வாங்கியிருக்கேன் அம்மா. எவ்வளோ வாங்க என்னன்னு தெரியாது. அப்துல்லா யூசுப் மயம் இருந்தாங்க. நான் போய் நோம்புல காசெல்லாம் கொடுத்து பார்த்தேன். 1500 வாடகை இருந்தார். ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க காமில். என்ன கேட்டால் போயிட்டாரு. பார்த்தது போனது கட்டினதுலாம் அவரு சொன்ன வார்த்தை. உங்களுக்கு மனைவி இல்லைங்க பழைய கவனிப்பில் மருமகம் கவனிப்பு வருமானம் வரும். வருமானம் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ 6000 ரூபா வருதுன்னா 3000 இது கொடுக்கலாம். அந்த மனைவி 3000 கொடுக்கலாம். இல்லை வருமானம் இல்லாமல் செய்யணும். இதுக்கு மாதிரி அந்த பல கதையெல்லாம் என்னென்னமோ பேசினார். போயாண்டு பேசாமல் இருந்தேன். சரி சரின்ட்டு அல்லாவோட பாது அதெல்லாம் அல்லாவோட பாது போகிறது வணக்கெல்லாம் உண்டு தான். நான் இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜில்லா போகிறேன். ஏன்னா அம்மாவுக்கு முடியலை. 3 அக்கா கட்டி விட்டாச்சு. அக்கா மூத்தாச்சு. 2 பேருக்கு அரை மைண்டு. ஒரு குடும்பம் இல்லை. ஒருத்தனுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஒருத்தனுக்கு ஒரு பையனோட போக மாட்டேங்கிறான் சண்டை. நானும் அவன் குடும்பத்தில் இருந்தால் இப்படி ஆயிருந்தது. என்ன சொல்லிட்டாங்க, நீ ஒரு வீடை பிடிச்சிருங்க. நாங்கள் 1500 வீடு பிடிச்சேன். இப்போ 4000 ரூபாய்க்கு வீடு பிடிச்சிருக்கேன். என் மகளை ஒன்று கட்டி கொடுத்துட்டேன். எடுத்துச்சுங்க அதான் அம்மா இல்லாதக்குள்ள 4 பையன் 4வது பையன் 300 ரூபா சம்பாதிக்கிறாரு. குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. நான் ஒரு 7 ரூபா விடுவேன். அவர் 8 ரூபா 5 ரூபா ஓடும். இன்னொரு மகள் இருக்குது. அப்புறம் கட்டி கொடுக்கலாம். அதுக்கு இடையில பயிருக்கு மஞ்சள் காமலை வந்து இந்த மஞ்சள் காமலை வந்து கிட்னி பால் ஆயிடுச்சு. அதுதான் கோளாறு. தனலட்சுமியில் 4 ரூபா கேட்டாங்க. இதில் ஏபிசியில் 5000 கேளுங்க சொல்லிடுறேன். அதெல்லாம் விட்டுருக்கேன். நிறைய செய்திருக்கு. ஏபிசியில் 4 ரூபா கேட்டாங்க. தனலட்சுமி போயிட்டேன். திருச்சி தனலட்சுமி அங்கே போயிட்டேன். பெரம்பூர்கிட்ட அங்கே 40,000 ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. நான் சகல சொல்லி கட்டினேன். அப்புறம் கொஞ்சம் காசுலாம் 6 ரூபாய்க்குள்ள 14 முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறா, சாப்பாடு அவனை கவனிக்கணுங்க. உங்களை கவனிக்கிறதுக்கு எப்படி முடியுது? அப்போ நான் உனக்கு கற்றுக்கிட்டேன். கற்றுக்க நானாக வேணாங்கிறேன். அதுக்கு நீங்கள் கண்ணியமாக வச்சுக்கணுங்கிறாங்க. உண்டு தானே கட்டிக்கங்க. பொண்டாட்டியை சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்க என்ன இருக்குது, நீங்கள் ஏன் வேணான்னு சொல்லுங்க என்ன இருக்குது. கண்ணியம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறாரு. நான் உடனே பார்க்கல. நான் எல்லாத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் 5 கல்யாணம் மச்சனுக்கு 3 பேர் எல்லாம் பண்ணி ஒன்று காட்டுறாங்க. கணவனை இழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். வாக்கு கொடுக்கணும். அது வீடு இருக்கணும். நமக்கு போகிற இருக்கணும்ல. அதுக்கு ஒரு கையால் இடம் இருக்கணும். என்ன வருங்க அப்போ தானே நான் என் முத்தவள்கிட்ட சொல்லிச்சுக்கிட்டு வாங்க முடியும். சொல்லுங்க வீடு இருக்குங்க என்னங்க. அப்புறம் அந்த போலே அம்மன் விட முடியாது. 4 மணி வரைக்கும் நமக்கு எல்லாமே இருக்கு. இது நம்ம ஃபேமிலி. யாருக்கு என்ன பார்க்கணும்? இல்லை சும்மா காமிக்கிறேன் தம்பி. ஒரு செய்தி சொன்னால் என்ன சொல்லணும் நீங்கள்? 4 மணிக்கு வாங்க. எல்லாம் காமிச்சு தான் கட்டணும். பொண்ணு ஒரு பையன் இருக்கா? ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். மாமா ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு நல்ல வார்த்தை தான் சொல்லணும். அவன் தான் ஆப்ரேஷன் என்ன ஒன்று அதுதான் சொன்னேன். நான் மனுஷனுக்கு ஒரு சலம் கொடுத்தலாங்க இல்லை. ஜெராக்ஸ் உள்ளே இருக்கா? வீட்டில் வச்சுருக்கீங்க. ஜெராக்ஸ் எடுக்கணும் வச்சுருக்கேன். ரொம்ப சும்மா இருக்கு. இல்லை இதுக்கு 1 16 செலவு. யார் எதுவும் கொடுத்தா கொஞ்சம் வாங்கிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் சீட் இன்னைக்கு பொய் பிறாலும் நிறையா இதை பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணது 17. என்ன காரணம்னா சேர்த்தது 1ஆம் தேதி 11ஆம் மாதம். இது இப்போ எங்கள் மாமக 8 மாமன் எனக்கு. மூத்த மாமன் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. நான் கட்டிக்கிட்டேன். ஏழ்மையான பொண்ணு. அது ஒரு ஆதரவற்ற சூழ்நிலை. எங்கள் அம்மாவுக்கு தம்பி மகன் சரிங்களா. இது பெரிய பொண்ணு. செருப்பாக காட்டிட்டு போங்க. செருப்பு கட்டிங்க வருமா? ஆமாம். என்ன அமித்ஷா உங்களுக்கு தெரியாதா? கையில் எடுத்துக்கிட்டாங்க. தெரியாது செருப்பா செருப்பை கட்டிட்டு போங்க. எடுத்து ஓரமாக வச்சுட்டு போங்க. செருப்பை அடையாளமா செருப்பு மிஸ் ஆகி பயப்படுவாங்க. இல்லை கொண்டு போய் பக்கத்தில் செருப்பு மிஸ் ஆயிரும்.
ஆமாம் இப்படி கட்டினா அவன் இப்படி கட்டினேன் இப்படி கட்டினேன் அப்படி கட்டினேன் வேறு வழியில் போகாத தவறு அதெல்லாம் கட்டிக்கிறது என்ன அதுக்கு ஒரு ஆகும் இப்போ ஒரு சொன்னார் நல்ல விஷயம் கொடுத்தாங்க தான் அதுக்கு ஒரு வீடு இருக்கணும் வீடு இருக்கு வீடு இல்லை நல்ல ஒரு எல்லாம் சரியாக வீடாக கிடக்கு வீடு இல்லை வேலையாக இருக்குது ஒருத்தர் வேலை பார்க்குது அங்கிட்டு போகணும் உங்களுக்கு வீட்டு வேலை பார்க்குது அப்படி பண்ணி கொடுக்காம கொடுக்கலாம் அப்படி போயிடும் கொடுக்கலாங்க அதுக்கு இருக்கான் வேலை செய்கிறதுக்கு இருக்குது அங்கேயும் இருக்குது கட்டிட்டு போட மாப்பிள்ளை அங்கே கூட்டி போகிற கூட்டி போகும் அது ஏற்கனவே கட்டினதா கட்டி 3 வருஷம் வாழ்க்கை பிள்ளை இருக்கா பிறந்தது அந்த மாதிரி தான் ரொம்ப சௌரியமாக போச்சு ஆனால் ஒன்றுங்க அது யார் வீட்டில் அவங்க வீட்டிலே இருக்குங்களா வேலை செய்கிற வீட்டில்ங்க புதுக்கோட்டையில் நிஜாமில் வேலை செஞ்சுட்டு இருக்குது அங்கேயும் இருக்குது நான் தான் சொன்னேன் ஏம்மா வேலை செஞ்சு காட்டு ஓட்டு சரியாக வராது நல்ல இடமா பார்த்து சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவங்கள்ட்ட கேட்டேன் செஞ்சாமல் வீட்டில் நான் பாருங்க சார் நல்ல இடமா சொல்லுங்கள் அது கேட்குறேன் மாப்பிள்ளை அமைஞ்சா கட்டி கொடுத்துடலாம் அவர் சொல்கிறது வீடுலாம் எப்படி வீடு இதே அனாதையாக இருக்குது வார்த்தை சொல்கிறாங்க வேலை வீடு இருக்கணும்னு சொல்கிறாரு நானும் ஒரு செய்தி சொல்கிறேன்னா என் நிலைமை என்னன்னா அந்த பொண்ணுக்கு வீடு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு இதாக இருக்கு வீடு இல்லை அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறது சொல்கிறேன் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அது சொல்ல புரியல உடனே அந்த மாதிரி கட்டுறேன்னு சொல்லலை ஏன்னு கேட்டால் கட்டுறவங்க இல்லை அப்போ நான் கேட்குறேன் ஒரு சின்ன இருந்து கேட்குறேன் ஒரு பொண்ணு கட்ட போகிறோம் வீடு இருக்குதா அது இருக்கான்னு கேட்கணுமா அது சட்டமாக பொண்ணை கட்டி கொண்டுட்டு போகிறான் வீட்டில் இருந்து போயினா அப்போ நான் என்ன பண்ணுறேன் கட்டும் போது இந்த வீடு எங்கள் சேர்த்து எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பேன் அது சரியான ஒரு பொருத்துங்க நான் அந்த வீட்டுக்கு சொல்லுறேங்க சொன்னீங்க இல்லை அந்த வீட்டுக்கு ஊட பொண்ணு இருந்தால் ரொம்ப ஏற்றணும் என்ன சொல்றீங்க அந்த சட்டம் என்னன்னா உணவு கொடுத்து கண்ணியமாக வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு நம்மளும் கொண்டு போகணும் புரியுங்களா சரி சிக்கல்லாம் இருக்குது நமக்கு சிக்கல் இல்லாதவங்களுக்கு சேதியில் 2 விதம் இருக்குது ஒன்று தோது அவ்வளோதையும் கட்டலாம் தோது இல்லாத அதுக்கு அப்படி நீங்கள் சொன்னீங்க அந்த மாப்பிள்ளைக்கு இப்போ ஆயிடுச்சு எருமப்பட்டியில் கட்டிட்டு வந்துட்டாங்க 5 வருஷமாக போய் வெளிநாட்டிலேருந்து ஏற்கனவே பொண்டாட்டி இல்லை கட்டி தயாராக ஆயிடுச்சு சரியா வரல 5 வருஷமாக கட்டாமல் இருந்து பொண்ணு கட்டி வந்தார் அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு என்ன ஒன்று அமையும் ஆனால் அவர் வாடகை வீடு போயிட்டு நான் பொண்ணு கட்டிடுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க 5-6 லட்சம் நம்ம சமாத்தாது பாட்டுவாங்க பேசிக்கிறேன் இலங்கா குச்சியா சொந்தக்காரங்க அவர் மாமா காலை ஸ்கூலில் பார்த்தேன் பெரிய பாக்கியம் இவரெல்லாம் பார்த்துருக்கேன் பார்த்து விட்டுருவான் இந்த பிள்ளை தெரியும் ஆனால் பழகினது இல்லை காலையில் ஒரு சம்பவம் ரொம்ப மனசில் வச்சு நான் வெளியூருக்காரன் எங்கே போனாலும் எங்கே பண்ணணும் மலையாளம் இருந்தால் சரியாக வரலாம் ஈரோடு போயிருக்கேன் சேலம் போயிருக்கேன் மெட்ராஸ் போயிருக்கேன் தமிழ்நாடு போனால் எல்லா எல்லாரும் தெரியும் இங்கே வளர்க்க உலமக்களும் தெரியும் அந்த மாவட்டம் எல்லாமே மேலே போக வாங்க சொல்லலாம் ஒரு ஆசை எல்லா மக்களையும் பர்மிஷன் கொடுத்தா பண்ணலாம் எல்லாமே இல்லை அவங்க கேட்கணும் அவங்கள்ட்ட கேட்டது பர்மிஷன் கேட்டு பண்ணலாம் சரி கேளுங்க முடியாதுட்டாந்தாலே கேட்குற தப்பு இங்கே காணாங்க ஆய் உயிர்ந்து ஒரே தான் பேசினாப்புல அடிச்சா மாதிரி பேசுனாங்க ஆதரவாக பேசுறீங்க வீடு இல்லைனாலும் அதுக்கு இந்த மாதிரி பார்ப்போம் இதுக்கு தான் இந்த மாதிரி பார்ப்பீங்க அஜாத்தில் பாருங்க ஒரே தான் கட்டாங்க ஐயா எல்லாரும் அடையா நானும் அடையாளேன் இந்த அக்கறை அப்படி ஒன்றும் பேசலை இல்லை அப்போ கொஞ்ச நேரம் கேட்க கொஞ்ச நேரம் சென்று வந்து எங்கே இருக்கிறேன் நானும் 3 நாள் எத்தனை 3 நாள் வரும்போது 3 நாளே 3 வருஷம் போட்டு ஒரு நாள் இருந்து 3 வருஷம் வளர்த்தேன் 2 வருஷம் சாப்பாடோட வேணாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டேன் வெளியூருக்காக சாப்பாடு நானும் எல்லாமே நிறுத்தம் இங்கே பார்த்து வந்தேன் பள்ளியில் இன்றைக்கி லீவு போட்டாலும் யாராவது இருப்பேன் மயங்க முடியல நின்றுப்பேன் நானும் 3 நாள் 5 வருஷமாக விட்டு பார்ப்பேன் இல்லை நாங்கள் வியாபாரம் பண்ணுவேன் நீ என்னமோ இப்படி பேசுறியா
கொஞ்சம் ஏஜென்ட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்களா நீங்கள் வேலை செய்கிறீங்களா முதல்ல அப்படி சொன்னாப்புல கடைசியில் இப்படி வந்தாப்புல என்ன வேலை செய்ய நான் மசூலா பண்ணுறேன் என்னதான் பேசுறது. ஆனால் பாங்கில் வந்து ஏங்க சில பேர் நான் சொல்லி சொல்லுங்க அல்லாவுக்கு பயந்து ஆடுவேன். மக்களுக்கு வந்து அது கேட்கறக்கூடிய உணர்வு தூண்டுற மாதிரி பாங்க சொல்லணும். இந்துவாக இருந்தாலும் சரி அல்லா அக்பர் அப்படின்னு, அதாவது ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் வார்த்தை வந்தோடனே பார்த்தேன். மூணாறு எப்படி சொல்லுவாங்க தெரியாது. இந்த வார்த்தை பாங்க எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு சரி உள்ளூரில் ஒரு பையன் பாங்க கேளுங்க. அவனை பார்த்தேன். அவனை வாங்க வரகத்துல எப்படி வாங்க சொல்லுவாருங்க அண்ணன் தெரியுமில. அவரை மௌத்த போயிட்டு